இருக்குது. அதே வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து கேரட்டை விடவும் 4 மடங்கு அதிகமாக முருங்கைக்கீரையில் தான் அதிக அளவில் இருக்குன்ற காரணத்தினால தொடர்ந்து முருங்கைக்கீரை சாப்பிட்றவங்களுக்கு கண் பார்வை நல்லா கூர்மையாகிறதோட மட்டும் கிடையாது, மாலை கண் நோய், கண் புரை, கண் அழுத்த நோய் இந்த மாதிரியான கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு முருங்கைக்கீரையை கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும். இந்த முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து மட்டும் கிடையாது, கூடவே வைட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்தும் அதிக அளவில் இருக்குது. பொதுவாக நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக்கணும், எனக்கு எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பு அடிக்கடி வரக்கூடாது அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் டயட் கவுன்சிலிங்கில் வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் ஜிங்க் ஊட்டச்சத்து இது ரெண்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் பொதுவாக அதிகமாக சேர்ப்போம். அப்படிப்பட்ட இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது முருங்கைக்கீரையில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக டிவி விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகமாக்கக்கூடிய ஏதோ ஒரு உணவுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் ஆரஞ்சு பழத்தை தான்